வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை சங்கீதம் 138 8வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். Today we're going to look into the word of God right now. The verse for today is taken from Psalm chapter 138 verse 8. நம்முடைய கர்த்தர் யார்? அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதான மிக முக்கியமான ஒரு பாடம். நாம் ஆராதிக்கிறதான தேவன் எப்படிப்பட்டவர்? Today one of the main lessons that we need to learn is to find out and to know who the God whom we serve is. வேதாகமத்திலே பல இடங்களிலே பல வசனங்களிலே கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் என்பதை குறித்து வேதம் வெகு தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. The Bible clearly explains in detail who our God is, how our God works, and who is this God whom we serve is. நம்முடைய தேவன் அன்பு நிறைந்ததான தேவன், நல்லவர், அவர் வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர், அவர் பெரியவர், இவைகளெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். And we know for sure that our God is a God of love, is a God of power, is a God who works miracles and wonders. ஒவ்வொரு தேவனுடைய குணாதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக மாற்றிக்கொள்வதற்காக தான் இந்த வார்த்தையானது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And every word that has been mentioned in the Bible has been given so that it will become a reality in our life. கர்த்தர் நல்லவர் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், ருசித்து பார்க்க வேண்டும். But if the Bible says that God is good, it has to become a reality in our life and we should experience God in our life. ஆகவே தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. That is why the word has been mentioned in the Bible. வேதாகமத்திலே அந்த பேப்பரிலே அந்த வசனங்கள் இருப்பதற்காக அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக மாறுவதற்கு தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God is not put in the Bible just to be on paper but to become a reality in your life. கர்த்தர் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்றால் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க வேண்டும். If God is a great God and if our God is one who works wonders, you need to experience him in your life. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் நம்முடைய அனுபவமாக நாம் அனுபவிக்கும்படியாக தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய தன்மைகள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore every characteristic that has been mentioned of God in the Bible has been mentioned so that it will become a reality. இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 138வது சங்கீதம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். And today we're going to look at one of those characteristics in Psalm chapter 138 verse 8 where it says, "The Lord will perfect that which concerneth me." இதுதான் உங்களுடைய தேவன். This is your God. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். God has called you. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. You did not choose him. அவர் உங்களை தெரிந்து கொண்டார். But he has chosen you. அவர் தெரிந்து கொண்டதான தேவன், அவர் தன்னை பற்றி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? And this God who has chosen you, how does he explain himself to you? இது தாவீதினுடைய சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அனுபவம், அறிவு. This is the experience and the knowledge that David had about God. இன்றைக்கு அந்த அறிவு, இந்த அறிவு உங்களுக்கு தேவனை பற்றி இருக்கிறதா? So today, do you have the same knowledge that David had about his God? வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் நமக்கு பெருகும். The Bible says that grace and peace be multiplied unto you through the knowledge of Jesus Christ our Savior. ஆகவே நம்மை அழைத்ததான தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிகிறதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை பெருகுகிறது. Therefore, the more we know about the God who has called and chosen us, grace will multiply unto us. ஆகவே நான் ஏன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சிலர் நினைக்கலாம். So some of you might think, why should I know this God? தேவனிடத்திலிருந்து எனக்கு வேண்டிய சில காரியங்கள், எனக்கு நான் கேட்கிறதான காரியங்களை நான் ஜெபம் மூலமாக பெற்றுக்கொள்வேன். அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு பலர் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. Many give importance to praying unto God and receiving from God, but they don't give importance to knowing about God. கர்த்தர் யார் என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக ஒரு உறுதியான விசுவாசம் இருக்கும். When we know more about our God and when we know our true God, then more faith will be formed in us. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்வதின் மூலமாக நாம் அதிக கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். நமக்குள்ளாக கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகுகிறது. Not only that, when we know about our God, grace is multiplied in our life. ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறதான ஒரு காரியம், தேவனை குறித்ததான காரியம், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். Therefore, one of the things we learned today is that God will perfect everything that concerneth me. ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கும் பெர்ஃபெக்ட் என்று சொல்லும்போது ஒரு குறைவும் இல்லாமல் எனக்காக, உங்களுக்காக எல்லாவற்றையும் தேவன்
செய்து முடிக்கிறதான தேவன். இவர்தான் நம்முடைய தேவன். In the English Bible mentions the word perfect, which means everything, not even one thing will fail that which concerneth me. God says that he will perfect it all for you and for me. பெர்ஃபெக்ட் என்று சொல்லும்போது எந்த விதமான குறையும் இல்லாமல் தேவன் எல்லாவற்றையும் முடிக்கிறதான தேவன். When the Bible says that he will do a perfect thing that concerneth you, it means he is going to finish everything that is concerning and pertaining to your life. இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஏற்பாட்டிலே சிலுவைக்கு பிறகாக இருக்கிறதான விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் உண்மையாக மாறுவதற்கு, தேவனுடைய பற்றியதான காரியங்கள் உண்மையாக மாறுவதற்கு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். In order that the things that need to be manifested, the things that happen on the right after the cross, if they had to be manifested in our lives, God has done certain things. God has kept certain provisions for his children. ஏனெனில் பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கும் பொழுது தாவீது அவர்களெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தார்கள். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர்களுக்குரியதாக இருந்தது. In the Old Testament we see that the children of Abraham, all of this covenant was kept for them. ஆராதனைகள் எல்லாம் அவர்களுடையதாக இருந்தது. The sacrifices and praises they did were all belonging to them. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இன்றைக்கு தேவன் நம்மை புறஜாதிகளாக நம்மையும் தேவன் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி விட்டார். But in the New Testament period, God has called Gentiles, we who were once Gentiles, into his kingdom. இன்றைக்கு ஆண்டவர் அதற்காக அவர் செய்ததான காரியத்தை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். முன்னே தூரமாய் இருந்ததான நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். And one of those things that Jesus Christ had done for us after the cross is mentioned in Ephesians chapter 2 verse 13, which says, "But now in Christ Jesus, ye who sometimes were far off are made nigh by the blood of Christ." இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? முன்பு நாம் தேவனை விட்டு நாம் தூரமாக இருந்ததான நாட்கள் உண்டு. There were days when we were afar off, but today what is your status in Christ? இன்றைக்கு நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சமீபமாக மாற்றி விட்டார். Jesus Christ through his blood has made us come nigh unto him. இப்பொழுது நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் சமீபமானீர்கள். We are made nigh by the blood of Christ. இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்மை அவர் சமீபமாக்கி விட்டார். Through the blood of Christ he has brought us near him. ஏன் அதற்கு காரணம் என்ன? What is the reason behind it? நாம் அவருடைய உடன்படிக்கைகளை அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நாம் அனுபவிக்கும்படியாக கிறிஸ்து நம்மை பிதாவாகிய தேவனோடு கூட சமீபமாக கொண்டு வந்து விட்டார். The reason for Jesus Christ doing so is so that experience the provisions that God has kept for us. தேவன் நம்மை சமீபமாக கொண்டு வந்திருக்கார். நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோமா? நான் இப்பொழுது தூரமாக இல்லை, நான் பிதாவாகிய தேவனுக்கு சமீபமாக இருக்கிறேன். Let us all confess, I am not afar off, but I am nigh unto Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பேதுரும் சொல்லுகிறார், நீங்கள் முன்னே தூரமாக இருந்தீர்கள், நீங்கள் ஜனமாகவே இருக்கவில்லை, இப்பொழுதோ நீங்கள் அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். அவருடைய சொந்த ஜனங்களாக நாம் இருக்கிறோம். Now God has made us his own people. அவருடைய சொந்த ஜனமாக நம்மை அவர் மாற்றி விட்டார். God has made us his own people. இப்படிப்பட்டதான ஜனங்களை எதற்காக தேவன் இதை செய்திருக்கிறார் என்றால், இந்த காரியம் வாக்குத்தத்தமான காரியம் கர்த்தர் நமக்காக சொன்னதான ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாக. And the reason why God did this is so that every promise that God has given should become a reality in our life. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்றார். Genesis chapter 26 verse 3, "Sojourn in this land and I will be with thee and will bless thee." நான் உன்னை இந்த இடத்திலே ஆசீர்வதிப்பேன், நீ அந்த இடத்துக்கு போகாம இந்த தேசத்திலே குடியிரு. Sojourn in this land and I will be with thee and bless thee. இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். Sojourn in this land and I will bless thee. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said that he will bless ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டார். The Lord told Isaac that he will bless him. ஈசாக்கு நினைத்தார், எனக்கு இந்த இனிமேல் நான் அடுத்த இடத்துக்கு நான் புறப்பட்டு போய் விடலாம், இனி நான் இங்க இருக்க முடியாது, பஞ்சம் வந்து விட்டது, நான் வேற இடத்துக்கு போய் விடலாம் என்று நினைத்தார். Isaac was thinking of moving into another land because he was afraid the famine will come, but the Lord asked Isaac to stay in this land so that he will bless him. ஏனெனில் தேவன் ஈசாக்கு அவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. Because Isaac was a child of the covenant. அவர் ஆபிரகாமுடைய மூலமாக வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருந்தார். He was a child that was born of Abraham and was a covenant child. தேவனுடைய வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்தில் இருந்ததினாலே அந்த வருஷம் என்ன நடந்தது? And because Isaac gave heed to the word of God, because he stayed in that land, what did Isaac receive? 12வது வசனத்திலே பார்க்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
Genesis chapter 26 verse 12. Then Isaac sowed in that land and received in the same year an 100-fold. அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பிரதிபலன் அடைந்தார். And because God blessed him in that same year, he received an 100-fold. அது மாத்திரமல்ல, வர 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 அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று 13வது வசனத்திலே பார்க்கிறோம். In verse 13 we see that and the man waxed great and went forward and grew until he became very great. மிகவும் அதிகமாக தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்ததனாலே ஒரு அளவில் நிற்கவில்லை, இன்னும் அதிகமாக பெருகிக்கொண்டே இருந்தார். And because God's blessing was upon him, he kept on increasing further and further until he became very great. ஆனாலும் ஈசாக்குடைய வாழ்க்கையில பாருங்க 17வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். Verse 17 we read, and Isaac departed thence and pitched his tent in the valley of Gerar and dwelt there. அந்த இடத்திலே அவர் கூடாரம் போட்டு அங்க இருக்கும் பொழுது அங்கு சில துறவுகளை வெட்டினார்கள். Isaac, when he was in the valley of Gerar, he pitched his tent and there they dug many wells. அந்த இடத்திலே அவர்கள் தங்கி இருக்கலாம் என்று நினைக்கிறதான வேளையிலே ஒரு பெரிய சத்ருவினுடைய போராட்டம். And right when they thought that they can stay there, they had to face the work of the enemy in that place. அந்த இடத்தை விட்டு அவரை விரட்டுவதற்கு, அதாவது அது தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கோடு கூட சண்டை போட அங்க இருக்கிறதான ஜனங்கள் வந்தனர். The people from that place came to fight with Isaac, claiming that this place was their place. அதாவது அவர் செய்ததான அந்த பிரயாசத்தை மற்றவர்கள் அனுபவித்தார்கள். That is, the enemies wanted to enjoy the work of Isaac. ஈசாக்கு கிணறை வெட்டி அதுல தண்ணீர் வெளியே வந்து விட்டது. அதுக்கு பிறகு சொல்றாங்க, இது எங்களுடைய இடம், நீ இங்க இருந்து போய்டு. Isaac and his people, they had dug many wells and they had started living there, but at that point they asked Isaac to leave. ஆனா ஈசாக்கு திரும்ப சண்டை போடவே இல்லை. But Isaac never fought back. ஏன்னா ஈசாக்குக்கு நன்றாக தெரியும் தேவன் தன்னோடு இருக்கிறார், தேவன் தன்னை ஆசீர்வதிக்கிறார். Because Isaac knew very well that God is with him and that God will fight for him. திரும்ப அடுத்த இடத்துக்கு போனா அடுத்த இடத்திலே போய் திரும்ப வேறொரு துறவை வெட்டினார்கள். Next, quietly he moves into another place and then he continues digging the wells in that place. அங்கும் அங்க இருக்கிறதான நபர்கள் அவரை அமைதலாக இருக்கவில்லை, அங்கும் அவரோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். And even in that new place, the people of that place started fighting with Isaac. அதற்கு அந்த இடத்திற்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். And he called the name of the well Esek. என்ன வேணாலும் அவங்க செஞ்சாலும் அவங்க திரும்பவும் இரண்டாவது முறையும் ஈசாக்கு எந்த விதத்திலும் எதிர்த்து போராடவில்லை. Because whatever they did, whatever Isaac did, they kept fighting with him. But Isaac never fought back. ஏனெனில் தேவன் தனக்காக சொன்ன யாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதை ஈசாக்கு அறிந்து விசுவாசித்திருந்தார். Because Isaac knew very well and he believed that whatever word that the Lord had given and told Isaac, God will perform it. என்றைக்குமே தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று அறிந்திருக்கிறவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். Always those who have the knowledge that God will perfect everything that concerneth them will never fight back or will never try to do things on their own. அமைதலாக இருந்து விட்டார். They will remain quiet. வாயை திறக்கவில்லை, ஈசாக்கு வாய் திறக்கவில்லை. Isaac never opened his mouth. அவர் மௌனமாக இருந்தார். He was quiet. அவர்கள் மிரட்டி பார்த்தார்கள், அவர்களை விரட்டி பார்த்தார்கள். அதற்கும் எந்த விதத்திலும் ஈசாக்கு திரும்ப வாக்குவாதம் பண்ணவில்லை. They threatened Isaac and his people. They fought with them to leave, but Isaac remained silent through it all. பொறாமையினாலே இந்த காரியங்களை எல்லாம் செய்தார்கள். As a result of jealousy, they were doing what they were doing. இதெல்லாம் எதை குறிக்கிறது? What does all of this signify? உடன்படிக்கையின் பிள்ளை, வாக்குத்தத்தமான பிள்ளைக்கு விரோதமாக சத்ருவானவன், அவர்களுடைய பெருக்கத்தை விரும்பாத சத்ருவானவன் கிரியை செய்கிறான் என்பதை நமக்கு காட்டுகிறது. This shows us that Satan always fights against the covenant child, because Satan knows the blessing that is present on the covenant child. ஆனால் அவரோ ஈசாக்கோ ஒன்றுமே திரும்ப பேசவில்லை. But Isaac never spoke back even one word. அதற்கு அடுத்த மூன்றாவது இடத்திலே அவர்கள் போய் கிணறை வெட்டினார்கள். So Isaac continues to go to the third place and then continues to dig his wells there. அங்கும் அவர் அமைதலாக இருக்கவில்லை. And even in that place the people were not silent. எந்த அளவுக்கு ஈசாக்கு பொறுமையோடு இருந்திருக்கிறார். Imagine the amount of patience that Isaac had. அந்த அளவுக்கு அவர் பொறுமையோடு இருந்ததற்கு காரணம் என்ன? And what was the reason Isaac was that patient? அந்த விசுவாசம் இருந்தது. He had the faith அறிவு இருந்தது. He had that knowledge. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். My God will perfect everything that concerneth me. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். My God is with me. அவர் என்னை ஆசீர்வதிப்பார். He will bless me. ஆகவே இவர்கள் எவ்வளவுதான் என்னை எதிர்த்து வந்தாலும் என் மேல் இருக்கிறதான ஆசீர்வாதத்தை இவர்களால் தடுக்கவே முடியாது. Therefore, no matter how much they try to come up against me, they cannot stop or take away the blessing that is meant for me. இதுதான் ஈசாக்குக்கு இருந்ததான அறிவு. This is the knowledge Isaac had. ஆண்டவரும் பார்த்தார்.
Even God was எப்படி looking at ஈசாக்கு him, நடந்து கொள்கிறார், how Isaac behaves சத்துருக்கள் எதிர்த்து வரும் பொழுது, when the enemies were coming against him, சூழ்நிலைகள் மாறும் பொழுது when situations started changing. ஈசாக்கு எப்படி நடந்து கொள்கிறார். How did Isaac behave? இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார், The same God is looking at us as to how we react. உங்களையும் கவனிக்கிறார், He looks at you உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். and He has given you his promises as well. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். And God will perfect every promise that He has given regarding you. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு முன்பதாக சில போராட்டங்கள், சில எதிர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? But before you start experiencing those promises, you might face struggles or you might face some sort of a setback. But God is watching how you react through all those situations. ஆகவே அந்த நேரத்திலே நாம் அமைதலாக இருப்பது நல்லது. So it is good that we remain silent in times like that. எதிர்த்து பேச தேவையில்லை. There is no need for us to talk back. அமைதலாக பொறுமையோடு நாம் இருப்போமானால், If we continue to stay patient, தேவன் நம்மை அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போவார். God will take us to the next level. பொறுமை என்பது சுதந்தரிப்பதற்கு, ஆசீர்வாதங்களை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு பொறுமை என்பது மிகவும் மிகவும் நமக்கு தேவையான ஒரு குணம். Patience is an important characteristic that is required in order to possess the blessings that God has for us. இன்றைக்கு अनेகர் உடனடியாக ஏன் எனக்கு ஆண்டவர் செய்யவில்லை, ஏன் இந்த காரியம் நடக்கவில்லை என்று அவர்களுக்குள்ளாக ஒரு தவிப்பு உண்டாகிறது. Today many are always in a very uncalm state, in always wondering when God will do what He has promised. They're always not in having a peace of mind. நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட செய்ததான, உங்களுக்கு சொன்ன அந்த நல்வார்த்தையை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். But you need to know that God will perfect that good thing which He has said concerning you. 3 இடங்களிலே 3 முறையாக ஈசாக்கை அவர்கள் விரட்டி அடித்தார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார். Thrice, 3 times Isaac was sent away from that place where he had started digging wells. கடைசியிலே அவர் போய் 22வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் போய் வேறொரு இடத்திலே அவர்கள் துறவை வெட்டின பொழுது அந்த இடத்திலே அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. And finally the verse 22 it says that he goes to another place and there the people do not fight against him. அப்பொழுது அவர் புரிந்து கொண்டார், இந்த இடத்திலே தேவன் நம்மை பலுகி பெருகும்படி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். And that is when he understands and says, the Lord has brought me to this land so that I will be fruitful. ஈசாக்கு அறிந்திருந்தார் தேவனை பற்றி. Isaac knew his God very well. தேவன் தன்னை பெருகச் செய்கிறதான தேவன். He knew that his God is a God who will make him fruitful. பெருகும்படிக்கு அவர் முன்பாக இருந்ததான அந்த 3 இடங்களையும் கடந்து வரும்படி செய்திருக்கிறார். In order that Isaac may increase, God has made a provision so that he will come to this place. ஆகவே நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டங்கள், ஒரு எதிர்ப்பு வந்துருச்சுன்னு உடனே தேவன் என்னோட இல்லையோ, காரியங்கள் எனக்கு ஏன் சாதகமாக நடக்கவில்லை என்று நீங்கள் பயந்து போய் விடாதீர்கள். So even today in your life, if you have to face a struggle or a block that is blocking your way to your way of blessing, do not lose heart. கர்த்தர் உங்களை அதைவிட மிகவும் பெரியதான ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு போவதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். You need to know that God is leading you so that He will take you to the best place once everything is over. ஏனெனில் வேதத்திலே நாம் வாசித்ததை போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதான தேவன். As we read in the first verse that the Lord will perfect that which concerneth me. தேவன் ஈசாக்குக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். God had finished perfected everything that He had promised concerning Isaac. ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, ஈசாக்கே நீ இந்த இடத்தை விட்டு போகாதே, நான் உன்னை இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பேன், உன்னோடு கூட நான் இருப்பேன். The word that the Lord gave Isaac was that the Lord asked Isaac to sojourn in the land so that He will bless him there and asked him to dwell in that place alone. முடிவிலே கர்த்தர் தீர்மானித்ததான காரியம், கர்த்தர் ஈசாக்கை குறித்து சொன்ன யாவற்றையும் செய்து முடித்தார். ஈசாக்குக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்தார். Therefore in the end we see that God had finished everything that He had said concerning Isaac and perfected it as well. 29வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கடைசி பாகம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். In verse 29, the last portion, we see thou art now the blessed of the Lord. யார் சொல்லுகிறா, யார் சொன்ன வார்த்தை இது? Who testifies about Isaac? யார் விரட்டினார்களோ அவர்கள் வந்து சொன்னதான வார்த்தை. All those who fought against him and chucked him out of that place, they testify for Isaac. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். You are blessed of the Lord. அதுவரைக்கும் பார்த்தார்கள், சத்துருக்கள் பார்த்தார்கள். Until then the enemies were looking at them. என்ன நம்ம ஒவ்வொரு இடத்திலயும் அவர் பெருக முடியாதபடிக்கு தடை போட்டுக்கொண்டே இருந்தாலும் அவர் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறாரே. Though we keep sending them away and fighting Isaac, they keep continuing in their path. அவர்கள் புரிந்து கொண்டார்கள். And through that the enemies understood ஈசாக்குக்காக கர்த்தர் ஈசாக்குக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். that for Isaac God has perfected everything that He has promised Isaac. ஆகவே இன்றைக்கும் நாம் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள்
உங்களை பற்றி சொல்லியிருக்கிறதான எல்லா காரியத்தையும் உங்களுக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிப்பார். So even today we need to understand this thing about the Lord, that God will perfect everything that concerneth you. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 John chapter 5 verse 5, who is he that overcometh the world but he that believeth that Jesus is the Son of God? இன்றைக்கு நீங்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். Today we are the ones who overcome the world. சொல்லுவோமா, நான் தான் உலகத்தை ஜெயிக்கிறவன்? Can we confess, I am the one who overcomes the world? நான் உலகத்தை ஜெயிக்கிறவன் சொல்லுங்க. I am a person who overcomes the world. ஏனெனில் நான் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். Because I believe that Jesus is the Son of God. ஏனெனில் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறதினாலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் செய்து முடிப்பார். Because when you believe that Jesus Christ is the Son of God, God will do everything for you. நீங்க நினைக்கலாம், அப்படியானா ஏன் நிறைய பேர் வியாதியோடு இருக்காங்க, ஏன் அநேகருடைய வாழ்க்கையில குறைவுகளோடு இருக்கிறார்கள் என்று உங்களுடைய மனதிலே கேள்விகள் எழும்பலாம். So questions might arise, if this is the case, then why is it that so many are still sick? Why is it that so many are still living in sickness? அதற்கு காரணம் என்ன? What is the reason behind that? மிக முக்கியமான ஒரு காரணம், கேட்கிறதான வசனத்தை கேட்கிறவர்கள் தங்களுடைய இருதயத்திற்குள்ளாக கொண்டு போவதில்லை. Those that hear the word of God, they do not take the word of God into their spirit. வார்த்தையானது நம்முடைய ஆவிக்குள்ளாக போக வேண்டும். The word that you listen or hear should enter your spirit. அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். And for that we need to work. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லிருக்குதோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். When we do this, whatever the word of the God that was been given to you, it will become a reality in your life. நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். You are an overcomer in this world. இந்த உலகத்தில் நீங்க ஜெயிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். And God has called you so that you will overcome this world. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் நாம் தோல்வி அடைவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. If believe that Jesus is the Son of God, then God has not called us to be failures. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன? What is the promise that God has given you? யாத்ராகமம் 23:25 நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். The Bible says that I am the Lord who healeth you. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். God will fulfill that word in your life. That which concerneth you. The Lord will perfect. தந்து அவர் உங்களை சுகத்தை உங்களுக்கு தேவனே தருவார். God himself will give you health. ஆரோக்கியத்தை தருகிறார். He will give you wellness. அடுத்ததாக பார்க்கிறோம், சங்கீதம் 115:14 வசனத்திலே, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மேலும் மேலுமாய் வர்த்திக்க பண்ணுவேன். The Bible says the Lord shall increase you more and more, you and your children. உங்களுடைய பிள்ளைகளை நான் விருத்தியடைய செய்வேன். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும். The Lord says that he will increase you and your children more and more. இந்த வார்த்தை உங்களுக்காக தேவன் நிறைவேற்றி முடிப்பார். And God will perfect this word in your life. அடுத்ததாக வசனம் சொல்கிறது, சங்கீதம் 107:20 அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். Next the Bible says that he sends his word and he heals them. அடுத்ததாக நாம் பார்க்கும் யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், ஏனெனில் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தரும்படியாகவும் நீங்கள் கனி கொடுக்கும்படியாகவும் உங்கள் கனி நிலைத்து நிற்கும்படியாக உங்களை நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். Next we see in John chapter 15 verse 16, ye have not chosen me but I have chosen you and ordained you that ye should go and bring forth fruit, and that your fruit should remain, and that whatsoever you shall ask of the Father in my name he may give it to you. நம்முடைய வேலை என்ன? What is our work? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் எதை கேட்கிறோமோ அதை பிதா தர ஆயத்தமாக இருக்கிறார். We need to know that whatever you ask of the Father in the name of Jesus Christ, the Father God is ready to give to you. ஆனா நாம கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். But we need to be fruit bearers. நம்முடைய கனியில ஒரு காரியம் நாம் பொறுமையோடு வாக்குத்தத்தங்களை பொறுமையோடு நம்ம சுதந்திரிக்க வேண்டும். And one of the fruit is patience. Through patience we need to inherit the promises of God. ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், பொறுமையோடு இருந்தார். In the life of Isaac we see that he had patience. எதிர்ப்புகள் வந்தபோது அவர் அமைதலாக இருந்தார். Though he faced struggles, he kept quiet. அவர் திரும்ப எதிர்த்து மனிதர்களோடு போராடவில்லை. He never started fighting against man. தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தார். But he had trust and belief on Jesus. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். He knew that his God will do everything for him. தாவீது அறிந்திருந்தார். David had this knowledge. என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். My God will perfect that which concerneth me. நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். You also need to have this knowledge. உங்களுடைய தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்.
முடிப்பார். Your God will perfect everything that concerneth you. உங்களுடைய சரீரத்தை குறித்ததான காரியங்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றிலும் குறித்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீங்க நினைக்கிறதை போல நன்மையாக உங்களுக்காக செய்து முடிக்கிறதான தேவன். Be it your body, your healing, your family, your future, whatever concerns you, God will perfect it and give you an expected end. உங்களை அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியவங்க வேற யாருமே இல்ல. Other than you, there is no one who can overcome this world. ஆகவே இந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். Therefore, we need to have this kind of thinking in our mind, நாம் attitude. ஜெயிக்கிறவர்கள் என்கிறதான மனப்பான்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். We need to have this winning attitude in ourselves. நாம் மற்றவர்களைப் போல நாம் வாழக்கூடாது. We should not be living like the others. நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். Because we have been called by God. நீங்கள் தேவனாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனோடு கூட இப்பொழுது சமீபமாய் வந்திருக்கிறீர்கள். We and through the blood of Jesus Christ we have been brought nigh unto him. திரும்ப ஒரு முறை அறிக்கை செய்வோமா? Can we confess this once நான் தூரமாக நான் இப்பொழுது சமீபமாக இருக்கிறேன். நான் தேவனுக்கு சமீபமாய் இருக்கிறேன். I am not far off but I am nigh unto Jesus Christ. ஆகவே நான் கேட்பது எதுவோ அதை அவருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்வேன். Therefore whatsoever I ask I will receive of the Father. எனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். Because whatever concerns me God will finish everything for ஒரு me. குறையும் இல்லாமல் உங்களுக்கான காரியங்களை தேவன் செய்து முடிப்பார். Without any failure God will finish it for you. சத்ருவால உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருட முடியாது. Satan cannot steal your blessings. சாத்தானால் உங்களை எதிர்த்தாலும் அவன் தோல்வி அடைவான். Though he fights against you, he will lose. நீங்கள் தான் முடிவிலே ஜெயம் பெறுகிறவர்களாய் இருப்பீர்கள். You will be the ones who win. நாம் வார்த்தையை பற்றிக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be those who hold on to the word of தேவனுடைய God. வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக நாம பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். We need to hide the word of God in our hearts. கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஜெயம் பெறுகிறவர்களாக இந்த உலகத்திலே மாற்றிவிடும். And as a result the word of God will make you winners in this world. ஆகவே நாம் இந்த விதமான ஒரு வின்னிங் ஆட்டிட்யூட் நமக்குள்ளாக ஜெயம் எடுக்கிறதான ஒரு மனப்பான்மை உடையவர்களாய் நாம் மாறிவிட வேண்டும். Therefore let us become or change ourselves into having an attitude of winning. நாம் அப்படிப்பட்டதான நபர்களாக நம்ம மாறும் பொழுது When we turn ourselves into that kind of a person, கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் நமக்காக மாற்ற ஆரம்பிப்பார். God will turn our circumstances around. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். You will see your situations changing. உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும். And you will see that things start becoming favorable to you. அவர்கள் வந்து உங்களை எதிர்த்தவர்கள் வந்து உங்களுக்கு சொல்வாங்க நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Those that fought against you once upon a time, they will come and testify that you are blessed of the Lord. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எல்லாரும் பார்த்து தெரிந்து கொள்வார்கள். And all those that see you will acknowledge that you are blessed of the Lord. ஏனெனில் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? Because the Bible says, who is he that overcometh the world but he that believeth that Jesus Christ is the Son of God. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதினாலே நாம் ஜெயிக்கிறவர்கள். Therefore because we believe Jesus Christ we are overcomers. அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறதுனாலே நாம் தான் ஜெயிக்கிறவர்கள். And because we believe in his word we are the overcomers. சந்தோஷமாக இருப்போம். Let us be happy. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Let us give thanks to God. தேவன் நம்முடைய மனதை அவர் மாற்றுவதற்கு, தேவனுடைய வார்த்தை நம்முடைய மனதை மாற்றுவதற்கு நாம் இடம் கொடுப்போம். Let us give place for God to work in us and change our mind, for the word of God to work in us and change our minds. ஆவியான தேவன் நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். The Holy Ghost should change our thinking. நம்முடைய மனது மாற வேண்டும். Our minds should change. பழைய மனது தோல்வியை நினைக்கிறதான தோல்வியை பற்றி சிந்திக்கிறதான அந்த மனப்பான்மைகள் எல்லாம் மறைய வேண்டும். The old mind that is always thinking about losing and failure must be renewed. கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். And God is willing to change you. உங்களுடைய மனது மறுரூபமாக வேண்டும். Your mind needs to be renewed. நீங்கள் வாழ்க்கையின் எல்லா பாகங்களிலும் நீங்கள் முற்றிலும் ஜெயங்களுள்ளாக உங்களை மாற்றுவதற்காகவே அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you so that you will become complete total overcomers in all walks of life. ஆகவே சந்தோஷமாக இருப்போம். Therefore let us be glad. நன்றி சொல்லுவோமா? And let us thank the Lord. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Let us keep thanking him. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். Let every word of God keep changing our minds. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Let us give thanks.